எத்தனை எதிரிகள் எழும்பினார்கள், எத்தனை நபர்கள் சத்துருக்களாக மாறினார்கள். நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரியாய் மாறிட்டான்ல உங்களுக்கு. கர்த்தர் அவர்கள் கைகளுக்கு உங்களை தப்புவித்திருக்கிறார், நம்மை தப்புவித்திருக்கிறார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 22:18 என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். இந்த ஆண்டை திரும்பி பார்க்கும் போது நம்மை விட பலம் உள்ளவர்கள், நம்மை விட பலம் நிறைந்து சத்துருக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கைகளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு நம்மை தப்புவித்துக் கொண்டு வருகிறார். அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கலாம், நம்மை சிதைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தடுத்து நிறுத்தினாரே, கர்த்தர் பாதுகாத்தாரே, கர்த்தர் சுமந்து வந்தாரே. எத்தனை எதிரிகள் எழும்பினார்கள், எத்தனை நபர்கள் சத்துருக்களாக மாறினார்கள். நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரியாய் மாறிட்டான்ல உங்களுக்கு. உங்களுக்கு நன்மைகளை பெற்றவளெல்லாம் தீமை செஞ்சிட்டாங்கல்ல. கர்த்தர் அவர்கள் கைகளுக்கு உங்களை தப்புவித்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஆண்டு இறுதி நாட்களிலே நன்றி என்று சொல்லணும். என்னை தப்புவித்தீரே நன்றி என்று சொல்வீர்களே, ஆனால் இன்னும் தப்புவிப்பார், முடிவு மட்டும் தப்புவிப்பார். உங்களோடு இருக்கிறவர் தப்புவிக்கிற தேவன் தொடர்ந்து தப்புவித்து நடத்துவாராக. God bless you.